என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு விரோதமாய் பல பேர் பேசுவார்கள். அதிலும் மிக குறிப்பாக நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது நமக்கு நெருங்கின சொந்த பந்தங்களாக இருக்கிறவர்கள், ஏன் சில சமயத்தில் நம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கூட நமக்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருப்பார்கள், நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இவைகளை கேட்கும் பொழுது அல்லது இவைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் நிச்சயமாய் உடைந்துதான் போக ஆரம்பிக்கும். எனக்கும் அவங்களுக்கு என்ன பகை, என்ன பிரச்சனை? நான் அவங்களிடத்துல எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், ஆனால் அப்படி இருந்தோம் எனக்கு விரோதமாக இப்படி பேசி கொண்டிருக்கிறார்களே, எனக்கு விரோதமாக இப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி உங்களுக்குள் மனவேதனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 109வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படி அறிக்கை செய்கிறார் பாருங்கள். என் சிநேகத்துக்கு விரோதமாக என்னை பகைக்கிறார்கள். மெய்தானே, அவரால் சிநேகிக்கப்பட்ட அநேகர் அவரை பகைத்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா? முகாந்தரம் இல்லாமல் அவரை பகைத்ததை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன்னுடைய நிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலையாய் காணப்படலாம். ஆனால் தாவீது அதே வசனத்தில் கடைசி பகுதியில் எப்படி அறிக்கை செய்கிறார்? நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லி நானும் அவர்களை பகைக்கவில்லை. நான் சிநேகத்தை காட்டின அவர்கள் எனக்கு அவர்கள் விரோதமான காரியங்களை செய்கிறதினால் நானும் அவர்களுக்கு விரோதமான சதி திட்டத்தை தீட்டவில்லை. மாறாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறார்கள், ஆனால் நானும் என் ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது இந்த இடத்தில் சொல்லுகிறதை சற்று கவனித்து பாருங்கள். ஜெபம் பண்ணுதல் என்று சொன்னால் எதை காட்டுகிறது? நாம் கர்த்தரோடு கூட பேசுவதைத்தானே காட்டுகிறது. அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு விரோதமாய் மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கட்டும். அதனால் அவர்களுக்கு விரோதமாய் நீயும் பேசிக்கொண்டிருக்காமல் ஆண்டவரோடு கூட நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். உங்கள் உள்ளத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஊற்ற ஆரம்பியுங்கள். ஜெபத்தை கேட்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்திற்கு பதிலை தருவார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவர்களை இன்னும் எவ்வளவு அதிகமாய் நேசித்து அவர்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு உணர்த்தி காட்ட ஆரம்பிப்பார். அருமையான மகனே, அருமையான மகளே, மனம் தளர்ந்து போய்விடாதே. மற்றவர்கள் உனக்கு விரோதமாய் பேசுவதை கண்டு சோர்ந்து போய்விடாதே. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.